பெற்றோர்களுடைய கண்ணியம் என்னவென்று தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் நம்ம எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? உலகான இந்த ஹதீஸை பாருங்கள். ஒரு வாலிபர் ஒரு பெரியவருடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவர் யார் என்று கேட்டு அந்த வாலிபர் கேட்குறாங்க. அப்போ அந்த வாலிபர் சொல்கிறாரு, நாயகமே இவர் என்னுடைய தந்தை என்று சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அழகான ஒரு சில உபதேசங்களை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அவருக்கு முன்னால் நடக்காதீர்கள் என்பதாக சொன்னாங்க. பெற்றோர்கள் நடந்து போகிறாங்க, நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் நடங்க, அவர்களை முன்னால் நடக்க விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அவர் அமர்வதற்கு முன் நீ அமராதே என்பதாக சொன்னார். பெற்றோர்கள் உட்கார்ந்ததற்கு பிறகுதான் நீ உட்காரணும் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் அக்பர். அவரின் பெயரை சொல்லி அழைக்காதீர்கள் என்றும் சொன்னார்கள். பெயரை சொல்லி கூறக்கூடாது, மேலும் அவரை குறை கூறாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற நல்ல முறையில் நாமும் நம்முடைய பெற்றோரிடத்தில் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கம் நமக்கு